ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் மிஸ்டர் எம்சிஆர் யூடியூப் சேனல். இதில் ஏதோ பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு எல்ஜி ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கியிருக்கோம். அதான் அமேசானில் வாங்கியிருக்கேன். அதான் இப்போ தான் நேற்று வந்திருக்கேன். அதை தான் அன்பாக்சிங் பண்ணி அதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த பாக்ஸு எல்ஜி லைஃப் குட் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படியே பார்த்தோம்னா அது விலையை பார்த்தோம்னு வச்சுங்களேன், 22,590 நம்ம கடையில் போய் நேராக ஷோரூமில் வாங்கினோம்னா, அமேசானில் வாங்கினோம்னா 17,700 வருது. கேரண்டி அதெல்லாம் ஒன்றுத்தையும் காணும். அப்படி ஒத்துக்க வேண்டிதான், அவ்வளோதான். இப்போ இது வந்து பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு எப்படி எப்படி இருக்குது என்னென்னு அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்க வேண்டிதான். வாங்க அப்படியே போய் பிரிப்போம். அதான் தெரியும் இருக்கிறதா பிரிச்சு உடச்சிருந்தா பெக்கி ஆரம்பிக்கிறதா கீழே தூக்கி அதுல கால் இருக்க போது இருக்கு கால் இருக்கு. கால் அதுக்குள்ள போட்டுருங்க. யார் கால்? அந்த ஃப்ரிட்ஜோட கால். ஃப்ரிட்ஜோட காலா? நடக்குமா? கால் பூராது. நடக்குமா? ஓப்பன் பண்ண போறோம். இதில் வந்து அதை வச்சுக்கலாம், ஐஸ் இது வச்சுக்கலாம். அப்புறம் இதில் வந்து ரிமோட்டு சாவி வச்சு ஃப்ரிட்ஜு சாவி இருக்குது, லாக் பண்ணி வச்சுக்கலாம். இருக்குது ஐஸ் க்யூப் போடுறது வச்சுருக்காங்க, வெஜிடபிள் போடுறது வச்சுருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில். இதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை, எக்கு வைக்கலான்னு நினைக்கிறேன். இதில் இந்த ஃப்ரிட்ஜ் ஏன் வீட்டுக்கு தேவை தெரியுமா? வீட்டுக்கு தேவை, கூட்டுக்கு தேவை சொல்லுன்னு. ஏன்னு வச்சுக்கா, இது வேறு பிச்சைக்கார பொட்டி. ஃப்ரிட்ஜ் இல்லை, இது வேறு பிச்சைக்கார பொட்டி. தோசை மாவு இதில் 10 நாள் வச்சுக்கலாம், வீணா போகுது. சட்னி 2 நாளைக்கு வச்சுக்கலாம். குழம்பு 4 நாளைக்கு வச்சு அதை அடக்கம் பண்ணிடலாம். அவ்வளோதான்.